என் தங்கப் பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பன் நான் உன்னிடத்தில் தனிமையில் பேச வேண்டும். என் குழந்தையே, இந்த கருப்பன் உன்னிடத்தில் கெஞ்சி கேட்டு ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன். அப்பன் என்றாவது கையெடுத்து உன்னிடம் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று கண்டிச்சிருக்கின்றாயா? இன்று நான் உன்னிடத்தில் அதை சொல்ல வந்திருக்கின்றேன். நிச்சயமாக அதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு சுலபமெல்லாம் இந்த கருப்பனை நீ இந்த நிலையில் பார்த்துவிட முடியாது. ஆனால் என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளும் துன்பங்களும் இன்று இந்த கருப்பனை இந்த அளவிற்கு இறங்கி வந்து உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லி விட வேண்டும் என்று வைத்து விட்டது. இடத்தில் சொல்லி கொண்டிருக்கும் போது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாத இந்த மனிதர்களை நம்பக்கூடாது. ஏனென்றால் நீ இதையெல்லாம் கவனிக்காமல், இதையெல்லாம் கணித்து விடாமல், தன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி மட்டும் சிந்தித்து கொண்டு உனக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இதனால் அதை நீ அப்படியே சமாளித்து கொண்டிருக்கும் போதும் உன்னுடைய முன்னேற்றமும் இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் உனக்கு நெருங்காமல் இருந்து கொண்டிருக்கின்றது. நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எதுவும் உனக்கு கிடைக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன நினைக்கிறாய், எது வேண்டும் என்று யோசிக்கின்றாய் என்பது எதுவுமே உனக்கு சில நேரங்களில் புரிந்து விடுவதில்லை. என் தங்கமே, எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்களை சேர்த்து நினைக்கும் போதெல்லாம் இதையெல்லாம் என் குழந்தை நீ பெறாமல் தட்டி செல்வதில் என்ன நியாயம் இருக்கின்றது? உனக்கான பல நன்மைகள் இந்த வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று இருக்கின்ற சூழ்நிலை. இதையெல்லாம் கடந்து நீ ஒரு பெரும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் உன் அப்பன் கருப்பன் நான் ஆசைப்படுகின்றேன். என்னுடைய ஆசைகளை எல்லாம் பொய்யாகும்படி சில நேரங்களில் நீ நடந்து கொள்கின்றாய். எத்தனை முறை சொல்வது என் பிள்ளையிடம்? என் குழந்தையே, உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் யாருமே நல்லவர்கள் அல்ல. யாருடைய மனதிலும் நல்ல எண்ணங்கள் இல்லை. என்ன நடந்தாலும் என்ன நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற அத்தனை விஷயங்களுமே உனக்கு நிச்சயமாக பேரதிர்ஷ்டத்தை நடத்தி கொடுக்க போகின்றது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம்? என் பிள்ளை, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையுமே உன்னை மேலும் மேலும் துன்பப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது. ஆனாலும் இதையெல்லாம் உணர முடியாமல் நீயும் மீண்டும் மீண்டும் இந்த சிக்கலுக்குள் தான் நீ சிக்கி தவிக்கின்றாய். என் பிள்ளையே, சில மனிதர்கள் எல்லாம் உன்னோடு பேசுகின்ற விஷயங்களை பார்க்கும்போது நீ அதை அப்படியே நம்புகின்றாய். அப்பாடம் தெரிகிறது என்றது இவர்கள் நடிக்கிறார்கள் என்று அப்பாடமாக தெரிந்து உன்னிடத்தில் பொய் சொல்கிறார்கள் என்று இவர்கள் பேசுகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் எந்த உண்மையும் இல்லை என்று உன் அப்பன் கருப்பன் எனக்கு தெரியும் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை மனிதர்களுக்கும் தெரிகின்றது. நீ மட்டும் ஏன் அதை புரியவில்லை? உனக்கு மட்டும் ஏன் அது தெரியவில்லை? நீ எப்படி இத்தனை கெடுதலான எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை நம்புகின்றாய்? நீ மட்டும் எப்படி இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் உண்மை என்று நினைக்கின்றாய்? ஒரு முறையாவது நீ சிந்தித்து பார்த்தாயா? இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே எப்போதுமே உனக்கு வேதனைகளை கொடுக்கும் போதெல்லாம் இந்த மனிதர்களை பற்றி ஒரு நொடியாவது நீ சிந்தித்து பார்த்தாயா? ஆபத்தில் உதவுவதற்கு வருவதற்கு முடியாதவர்கள், ஆபத்து காலத்தில் நீ படுகின்ற கஷ்டங்களை பார்த்து சிரித்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக நீ சந்தோஷப்படுகிறாய், வாழ்க்கையில் நன்மை அடைகிறாய் என்றவுடன் ஓடி வருவார்கள் அல்லவா? அப்போதே அவர்களுடைய இந்த போலியான முகத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டாமா? அப்போதே இவர்களுடைய போலியான எண்ணங்களை நீ என்னவென்று உணர வேண்டாம்?
இன்னமும் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களை, என் குழந்தை, இந்த வாழ்க்கையை நான் இருக்கின்ற நொடிகள் எல்லாம் உனக்கு வருகின்ற துன்பங்களும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக நான் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என் பிள்ளை சரியாக செய்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் என்னவென்று உன் முன்னால் நின்று உனக்கு நான் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எதையுமே நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதில் நியாயம் கிடையாது. எந்த சூழ்நிலையும் நினைத்து நீ வேதனைப்படுவதில் நிச்சயமாக எந்த ஒரு உண்மையும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கும் வரை, உனக்காக நான் இருந்து இந்த மாற்றங்களை தரும் வரை நீ எப்போதும் இந்த வாழ்க்கையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள முதலில் நீ தயாராக இருக்க வேண்டும். எதிர்வருகின்ற நாட்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக மேலும் மேலும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் வருகின்ற இந்த சூழ்நிலையில் இனிமேல் என்ன நடக்கும், எது நடக்கும் என்று நான் உன் பின்னாலே நின்று கொண்டிருக்க முடியுமா? உன் வாழ்க்கையை சரியாக நீ கற்றுக்கொள்ள வேண்டாமா? உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? வாழ்க்கை பல அனுபவங்களை உனக்கு கொடுத்து விட்டது. இந்த வாழ்க்கை பல கஷ்டங்களை உனக்கு கொடுத்து விட்டது. உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு மேலும் மேலும் தெளிவுபடுத்தத்தான் செய்கிறது. இப்படிதான் இருப்பேன், இது போன்ற பிரச்சனைகளில் மீண்டும் மீண்டும் போய் விழவ செய்வேன் என்பது போல் எண்ணம் நீ நடந்து கொண்டிருப்பாய். ஆனால் கருப்பனால் என்ன செய்ய முடியும்? என் குழந்தையே, இந்த கருப்பன் எந்த ஒரு விஷயத்தையும் முடியும். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த திசையிலும் என்ன நடக்கட்டும், எது நடக்கட்டும், எல்லாவற்றையும் பொறுத்து கொள்கின்ற மனநிலை வேண்டுமானால் உனக்கு இருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் பொறுத்து செல்லக்கூடிய விஷயம் அல்லவா? நீ இழந்துவிட்ட வாழ்க்கையை மீண்டெடுக்க வேண்டிய நேரம் எதையும் இழந்துவிட, அதிகமாக நீ இழந்துவிட நினைக்காதே. உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எப்போதும் நீ நன்மையோடு ஏற்றுக்கொள். என் குழந்தையை எப்போதும் நாம் ஆசைப்பட்டது போலதான் என் பிள்ளை எல்லாம் நடக்கும் என்பது கிடையாது. சில நேரங்களில் நாம் ஆசைப்படாத விஷயங்களும் நிச்சயமாக கூட அங்கு நடக்கும். ஆனால் அதற்காக அத்தனையும் தொலைத்து நிற்காதே. அதற்காக அத்தனை விஷயங்களையும் இழந்து விட்டு நிற்க முடியுமா? என் குழந்தையே, நான் எதை இழக்கிறோம், அதை யாருக்காக இழக்குகின்றோம் என்று மிகவும் அவசியம். நான் இழகுகின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நமக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் சுற்றி இருக்கின்ற மனிதர்களால் நடக்கின்ற எல்லா துன்பங்களையும் என் பிள்ளை நீ விட்டு விட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் சற்று கண்திறந்து பார்க்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, என்றோ உனக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுத்து விட்டவர்கள் வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு பல இன்னல்களை தந்து விட்டார்கள். நல்ல நேரம் வரும்போது ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் போது ஒரு கஷ்டம் வருகிறது என்றால், அல்லது தன் கையை வந்து சேர்கின்ற ஒரு விஷயம் உன்னை வந்து சேராமல் போகிறது என்றால், அந்த நேரம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த வாழ்க்கையில் எதுவுமே உனக்காக நடப்பதற்கு சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் தடங்கல்களை உருவாக்குகிறார்கள் என்று. சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று என்னெல்லாமோ நடக்கும். இந்த தருணத்தில் இனி உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ முழுமையாக உணர வேண்டும். கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு பெருமகிழ்ச்சியை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையுமே நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய இந்த தருணத்தில் உனக்கு இந்த கருப்பன் சொல்ல வந்த விஷயம் நிச்சயமாக புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். எல்லோரையும் கண்மூடிதனமாக நம்பிக்கொண்டிருக்கும் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ளாமல் இருப்பதுமாக நீ இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக அத்தனை விஷயங்களையும் என்னவென்று எடுத்து சொல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் வந்தபோது நீ அதனை உணராமல் போனதற்கு காரணம் உன்னை சுற்றி வருகின்ற பல
இந்த விஷயங்கள் தான். நல்ல வாழ்க்கை வரும்போது அதை நீ முடியாமல் போனதற்கு காரணம் உன்னை சூழ்ந்து வந்த இந்த விஷயங்கள் தான் என்பதை நீ புரிந்து, என் குழந்தையை வாழ்க்கையில் கஷ்டம் அதிகமாக வரும்போதுதான் நான் தெய்வத்தை தேடுகின்றோம் அல்லவா? இந்த கஷ்டத்தையும் கடந்து நம் வாழ்க்கையை வாழ துணிகின்ற நேரம் தெய்வம் நமக்கு உறுதுணையாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இதையெல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் அதை சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, தேவையில்லாத இந்த மனிதர்களுக்கு நடுவில் சிக்கி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் நன்றாக புரிந்து கொண்டேன். இவர்கள் உன்னை பற்றி பேசுகின்ற விஷயங்கள் எல்லாம் நீ பொய்யாக்கி கொண்டிருப்பாய் என்பதையும் நான் தெரிந்து கொண்டேன். எல்லாவற்றையும் கடந்துவிட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உன்னை நீ தயாராக இருக்க வைத்திருக்க வேண்டும். என் குழந்தையே, கருப்பன் பல முறை உனக்கு எச்சரிக்கை கொடுத்தும் இந்த மனிதர்களுக்கு நடுவில் நீ செக்கி தவிர்த்து என்னவென்று நான் தெரிந்து கொண்டேன் அல்லவா? நான் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்த ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ உணர்ந்து கொண்டாய் அல்லவா? உன்னை சுற்றி நடந்த எல்லா விஷயங்களை பற்றியும் நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? மீண்டும் மீண்டும் அதே சிக்கலுக்குள் என் பிள்ளை நீக்கி தவிர்க்கலாம். நீ எந்த அளவிற்கு இவர்களின் முன்னிலையில் இறங்கி போகின்றாயோ, எந்த அளவிற்கு இவர்கள் மத்தியில் நீ எதை கண்டுகொள்ளாமல் செல்கின்றாயோ, அந்த அளவிற்கு உன்னை சோதனைக்கு ஆளாக இவர்கள் அத்தனை முயற்சியும் செய்வார்கள் என்பதை மறந்து விடாதே. உனக்கானவற்றை எல்லாம் நடத்தி கொடுப்பது இந்த கருப்பன் என்பதையும் மறந்து விடாதே. இந்த இடத்திலும் நீ தயக்கம் காட்டி கொண்டிருக்க கூடாது. உன்னுடைய தயக்கம் தான் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உன்னிடத்தில் இருந்து பறித்து கொண்டு செல்கிறது என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இன்று உனக்கு நடத்துவது இந்த வாழ்க்கையாக்கி உனக்கு கொடுப்பதும் என்றும் என்றென்றும் உனக்கான பெருமகிழ்ச்சி. கருப்பன் கையெடுத்து கும்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால், என் குழந்தை, உன் மீது எனக்கு அத்தனை அன்பும் அக்கறையும் இருக்கின்றது. நீ படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. படுகின்ற வேதனைகளை எல்லாம் நிச்சயமாக என்னால் விட்டுவிட முடியாது. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னோடு கருப்பனுக்கு இருக்கின்ற அக்கறை உனக்கு இந்த கருப்பனின் மீது இருக்க வேண்டும். அப்பன் நம்மை கையெடுத்து கும்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்கின்ற நிலையில் நாம் இருந்து விட்டோமே, நாம் செய்தது தவறு அல்லவா? நான் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்க கூடாதே என்பதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீ எப்போதும் சரியாக தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். சில காலமாக உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் நிச்சயமாக உனக்குள் மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுத்து விட்டது. உனக்குள் அதி முக்கியமான பல திருப்பங்களை கொண்டு வந்து தந்து விட்டது. இதையெல்லாம் என்னவென்று யோசித்து என் குழந்தை மேலும் மேலும் மிக பெரிய கஷ்டங்கள் நீ ஆளாக்கி நின்று கொண்டிருக்கின்றாய். இனியாவது இதையெல்லாம் உணர்ந்து நீ நிச்சயமாக பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டாயானால் இந்த வாழ்க்கை எதையுமே உனக்கு கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, கருப்பன் சொன்னது போல இனியாவது இந்த மனிதர்களின் உண்மையான முகங்களை நீ அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை நம்புவதும் இவர்கள் கொடுக்கின்ற அறிவுரைகளை எடுத்து கொள்வதுமாக நீ இருந்து கொண்டிருப்பாய். ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற நல்ல விஷயத்தை கூட கொடுக்காமல் போய்விடும் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய். இத்தனை மாற்றங்களையும் கண்டுவிட்ட பிறகும் இனி எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் உன்னை தொடர்ந்து வராமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் என்ன கொடுக்கிறேன், எது கொடுக்கிறேன் என்பது உனக்கு நிச்சயமாக என் பிள்ளையே நிலையான புரிதலுக்குள் வந்துவிட வேண்டும். இனி என்ன நடந்தாலும் இதையெல்லாம் உன்னை தேடி வருகின்ற மிக முக்கியமான விஷயமாக இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்க வேண்டும். கருப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பாயானால் இனி ஒருபோதும் உனக்காக அப்பன் கெஞ்ச வேண்டிய நிலைக்கு என்னை கொண்டு வந்து விடாதே. என் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் என்றால் என் மனது பதறுகின்றதல்லவா? என் பிள்ளை ஒரு வேதனைப்படும் போது, கண்ணீர் வடிக்கும் போதும் இந்த அப்பனுக்கு மனம்
வேதனை அடைகின்றதல்லவா? மீண்டும் இவர்களோடு நீ உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளையும் நிச்சயமாக எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உனக்கு வந்துவிடக்கூடாது என்றுதான் இந்த கருப்பன் நானும் நினைக்கின்றேன். என் மீது நம்பிக்கை வைத்த என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும். என் மீது அன்பு வைத்த என் குழந்தை இனி ஒருபோதும் இந்த மனிதர்களின் மத்தியில் ஏமாந்து போக மாட்டாய். இவர்களின் அடிப்பை உண்மை என்று நீ நம்பிவிட மாட்டாய். என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.